வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். நீங்கள் சென்னையில் இன்டர்ன்ஷிப்காண்டி வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. காஷிவ் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெஸ்ட் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமாக இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா டொமைன்ஸ் செட் ஆகும். நீங்கள் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நானும் இங்கே தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் .NET அப்படின்றதுல. ஸோ இங்கே சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்களோட சைட் URL தான். இங்கே போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கூட இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா மேத் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். C# அப்படின்ற ப்ரோக்ராமிங்கில் மேத் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்காண்டி நான் டேரெக்டாக வந்து கன்சோல் ரைட் லைன்லேயே வந்து மேத் டாட் இங்கே வந்து மேக்ஸிமம் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு மேக்ஸிமன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு 2 வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ 5, 10 அப்படின்ற ஒரு 2 வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணால் நமக்கு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ 5ம் 10ம் இந்த 2 வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூனா 10ன்றதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டில் இங்கே 10ன்ற வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மினிமம் வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சேம் இதே மாதிரி கன்சோல் ரைட் லைனில் ஒரு வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ மேத் டாட் மினிமம் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டு இதில் வந்து சேம் அதே ஒரு வேல்யூ கூட நம்ம கொடுத்துக்கலாம். 5, 10 அப்படின்றது கொடுத்தோம்னா இதில் நமக்கு மினிமம் வேல்யூ என்னன்னா 5 அப்படின்றதான் மினிமம் வேல்யூ 10 விட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அப்போ நமக்கு இது மாதிரி நம்ம எத்தனை வேல்யூஸ்னாலும் கொடுத்துக்கலாம். இதில் நமக்கு மினிமம் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து நமக்கு ஷோ பண்ணும். இப்போ 5 அப்படின்றது ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே ஷோ ஆகும் அவுட்புட்டில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஸ்கொயர் ரூட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா சேம் கன்சோல் ரைட் லைனில் math dot square root of லைக் வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுக்கலாம். 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு இது 100 ஸ்கொயர் ரூட் தான் 10 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ அதான் இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூவோட அவுட்புட் இங்கே 10 ஷோ ஆகுது. அப்புறம் மினிமம் வேல்யூவோட 5 அண்ட் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து 10 அப்படின்றது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை மொத்தமாக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் கன்சோல் ரைட்ல என்ன பண்ணால் மேத் டாட் ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இதில் வந்து நான் ஒரு வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். 7.7 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு இந்த வேல்யூவை எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ 8 அப்படின்ற இந்த ஒரு ஆன்சர் ஷோ ஆகிடுது. ஸோ இது மாதிரி நமக்கு மேத் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் ஒரு பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் மேக்ஸிமம் ஸ்கொயர் ரூட் அண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு C# ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.